தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு ஜமைக்கா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜமைக்கா என்பது கரிபியன் கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும். இதனுடைய தலைநகர் கிங்ஸ்டன் ஆகும். இங்கு சுமார் 69% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சுமார் 28 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இத்தேசமானது 14 திருச்சபைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இத்தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் விவசாயம், சுரங்கம் மற்றும் உற்பத்தி சாலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய பாவங்களும் சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விடுதலையாக்கப்பட இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜமைக்கா தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜமைக்கா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. சுமார் 28 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பாவங்களும், ஒவ்வொரு தெருக்களிலே வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பாவங்கள், சாபங்கள், வியாதிகளிலிருந்து ஆண்டவரே இந்த தேசத்தின் மக்கள் விடுதலையாக்கப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையிலே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற போதகர்கள், ஊழியர்கள் எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிபர்கள், சிறுவர்கள், பெண்கள் ஒவ்வொருவரும் மத்தியிலும் கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடுங்க. தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற அநேக ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவர். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இத்தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. இந்த தேசமானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கட்டும். ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல பொறிக்கப்படட்டும். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.